இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் சொல்லுதையா. தேவரே, நான் சிறுமியம் எளிமையானவன். தேவரே, நான் சிறுமியம் எளிமையானவன். என்மேல் நினைவாயிருக்கிறீர் ஆண்டவரே. நாம் எல்லாரும் உயர்ந்தவர்கள் என்று நினைப்போம் என்றால் நாம் உயர்ந்தவர்களே இல்லை. கொஞ்சம் கூட நாம் உயர்ந்தவர்கள் இல்லை. கிறிஸ்து நம்ம கூட இருப்பாரானால் நாம் உயர்ந்தவர்கள். வெறுமையா நாம் உயர்ந்தவர்கள் என்று சொன்னா அதுல எந்த பிரச்சனை இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நாம் ஒன்றும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரவன் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் கொண்டிருக்கிறது. இரவுல பயங்கரங்கள் வரும், பகல்ல எல்லா நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும். ஆனா எதை குறித்து நான் பயப்பட வேண்டாம், நீ என்னை நம்பு என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். சூழ்நிலைகள் எதிராயிருக்கிறது, கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கிறது, பிரச்சனைகளால் நாம் அவதிப்படுகிறோம். நான் இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய பார்த்து சொல்லுகிறார். இந்த பிரச்சனை பனியை போல மறைஞ்சிடும். காலையில் எழுந்த உடனே பனிக்காலங்களிலே இலைகளின் மேல் பனி தூறல்கள் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வெயில் ஏறின உடனே அது எங்க போச்சுன்னே தெரியாது, மறைஞ்சு போயிடும். அதே போல பயங்கரமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி, பனித்துளிகளை போல கர்த்தர் மறைய பண்ணுவார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தரோட பார்த்து சொல்ல பயப்படாதே. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசரையின் கீழ் அடைக்கல போகவே சிறகுகளால் மூடுவார். நம்முடைய சட்டைகளை மறைவிட மறந்து கொண்டோம் என்றால் அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். God bless you. Have a wonderful day.